ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட வண்டி, நிறைய பேர் யூஸ்டு கார் மார்க்கெட்டில் தேடிட்டு இருக்க ஒரு வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு ஆம்னி, ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய ஃபேமிலிக்காக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு மைலேஜ் எல்லா வகையிலையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆம்னி தான் இன்றைக்கி சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து நல்ல ஒரு கம்மி பட்ஜெட்டுக்கு இதை கோட் பண்ண போகிறோம். இது என்ன மாடல், என்ன டீட்டெயில், என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா பம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலேயுமே நமக்கு கேரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்க்ராட்சு, டென்ட்டு, ரஸ்ட்டு எதுவுமே கிடையாது. பாடி வந்து அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும். நமக்கு எங்கேயுமே ஒரு குறை சொல்கிற மாதிரி இருக்காது. பாருங்கள், டாப்பில் நமக்கு அந்த கேரியரு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு எல்லாமே நமக்கு இந்த வண்டியில் இருக்குது. அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஒரு பெயிண்ட் அடிக்கணும், டிங்கரிங் வேலை பார்க்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப கிளியராக இருக்குது பாடி. இப்போ பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடுமே சேம் அதே மாதிரி தான், ரொம்ப நீட்டாக இருக்கும். டென்ட்டு எதுவுமே கிடையாது. பாடி வந்து தெளிவான ஒரு பாடி. அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு காட்டுறேன். ஒரு வாட்டர் சர்வீஸ் மட்டும் அடிக்கணும். வண்டி அழுக்காக இருக்குது, மற்றபடி ரொம்ப கிளியராக இருக்குது பாடி. பாருங்கள், பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு அவ்வளோ தெளிவான ஒரு வண்டி இது. இப்போ இன்டீரியர் காட்டுறேன். எக்ஸ்டீரியர் மாதிரியே இன்டீரியருமே இந்த வண்டியில் நல்லாயிருக்கும். சீட் கவர் போடணும் அந்த மாதிரிலாம் எந்த விதமான வேலையும் இல்லை. சீட் கவர் நீட்டாக இருக்கும். வண்டியோட டேஷ்போர்டு நீட்டாக இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மெயினாக அப்படி தான் சொல்லணும். டோர் பேட்லாம் அழுக்கு இல்லாமல் ரொம்ப ரஃப் யூஸ் பண்ண வண்டி இல்லைங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். பேக் சீட்டு காட்டுற மாதிரி சேம் பேக் சீட்டுமே அதே மாதிரி தான், ரொம்ப கிளியராக இருக்கும். வண்டி இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா கிளியராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸ்டீரியருமே வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 2015 டிசம்பர், அதாவது 2015 கடைசி மாதம் தான் எடுத்திருக்காங்க. ஒரு பியூர் பெட்ரோல் வண்டி. இன்ஜின் 100% இருக்குது. ஒரு MPFI இன்ஜின். ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் ஓனர். இன்றைக்கு வரைக்குமே சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ண ஒரு வண்டி தான். இன்ஜின் எல்லாமே, பாடியிலேருந்து எல்லாமே நமக்கு நல்லா தெளிவாக இருக்குது. ஒரு யூஸ்ஃபுல்லான வண்டி. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறைய பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை நிறைய ஆள் ஏற்றிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், ஒரு மெயின்டெனன்ஸ் கம்மியான ஒரு 7 சீட்டட் கார் அப்படின்னு, ஏன் 8 சீட்டட் கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸும் கம்மி, மைலேஜும் கிடைக்கும். நம்ம ஆட்களும் எத்தனை பேர்னாலும் ஏறிக்கலாம். ஒரு கடைக்கு ஒரு பொருள் ஏற்றிட்டு போகிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2015 லாஸ்ட்டு சிங்கிள் ஓனர். இந்த ஆம்னிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2,75,000 கேட்குறோம். இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸில். நேரில் வாங்க, இந்த ப்ரைஸை கண்டிப்பாக நான் குறைச்சி வாங்கி தரேன். இந்த வண்டி எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் திருச்செந்தூர் இருக்குது. திருச்செந்தூர் பக்கத்துலேயே ஆறுமுகநேரின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் பார்க்கணும். ஸோ வண்டி தேவை அப்படின்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.